வணக்கம். இந்திய அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு. பாரதிய ஜனதா கட்சி தனது புதிய தேசிய தலைவரை ஜனவரி 20 அன்று அறிவிக்க உள்ளது. இது கட்சிக்குள் ஒரு புதிய சகாப்தத்தை குறிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிஜேபி இன் தலைமை மாற்றம் வரவிருக்கும் 2024 மக்களவைத் தேர்தல்களில் அதன் வியூகங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போதைய பிஜேபி தேசிய தலைவர் ஜெகத் பிரகாஷ் நட்டா ஆவார். அவர் ஜனவரி 20, 2020 அன்று தலைவராக பொறுப்பேற்றார். அவரது 3 வருட பதவிக்காலம் ஜனவரி 2023 இல் முடிவடைந்தது. இருப்பினும் 2024 மக்களவைத் தேர்தல்களை கருத்தில் கொண்டு கட்சியின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் அவரது பதவிக்காலம் ஜூன் 2024 வரை நீட்டிக்கப்பட்டது. பிஜேபி இன் அரசியலமைப்பின்படி தேசிய தலைவர் ஒரு தேர்தல் கல்லூரியால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதில் தேசிய கவுன்சில் மற்றும் மாநில கவுன்சில்களின் உறுப்பினர்கள் அடங்குவர். இருப்பினும் நடைமுறையில் இது கட்சியின் மூத்த உறுப்பினர்களின் ஒருமித்த தேர்வாகவே உள்ளது. தலைவரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் ஆகும். மேலும் ஒரு நபர் தொடர்ந்து 2 முறைக்கு மேல் பதவி வகிக்க முடியாது. தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு குறைந்தபட்சம் 50% மாநில அளவுகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். கட்சியின் அமைப்பு தேர்தல்கள் 2023 ஆண்டின் பிற்பகுதியில் மண்டல, மாவட்ட மற்றும் மாநில அளவில் தலைவர்கள் மற்றும் அலுவலக பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தொடங்கின. பல மாநில அலகுகளில் தேர்தல் செயல்முறை முடிவடைந்துள்ளது. தேசிய தலைவர் பதவிக்கான தேர்தல் செயல்முறை ஜனவரி 19 அன்று தொடங்கி ஜனவரி 20 அன்று முடிவுகள் அறிவிக்கப்படும். ஜனவரி 19 அன்று பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும். அதே நாளில் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும். மேலும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை வேட்புமனுக்களை திரும்பப் பெறலாம். தேவைப்பட்டால் ஜனவரி 20 அன்று வாக்கெடுப்பு நடைபெறும். மேலும் புதிய தேசிய தலைவரின் பெயர் அதே நாளில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த தேர்தல் செயல்முறை டெல்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெறும். தற்போது பிஜேபி இன் தேசிய செயற்குழு தலைவர் நிதின் நபீன் புதிய தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் டிசம்பர் 14 அன்று தேசிய செயற்குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். இது ஆளும் கட்சிக்குள் ஒரு தலைமுறை மாற்றத்தை குறிக்கும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. நபீன் 45 வயதான பீகார் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆவார். அவர் தனது வலுவான அமைப்பு திறன்கள் மற்றும் நிர்வாக அனுபவத்திற்காக அறியப்படுகிறார். பிரதம மந்திரி நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் நபீனின் வேட்புமனுவை முன்மொழிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நபீன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் கட்சியின் வரலாற்றில் இளைய தேசிய தலைவராக இருப்பார். ஜே.பி. நட்டா தொடர்ந்து கட்சித் தலைவராக நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தபோதிலும் நிதின் நபீனின் நியமனம் இளைஞர் தலைமைக்கு கட்சி முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை காட்டுகிறது. பாஜக 2024 மக்களவைத் தேர்தலில் கணிசமான வெற்றிகளை பெற்ற போதிலும் சில மாநிலங்களில் சவால்களை எதிர்கொண்டது. குறிப்பாக மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அதன் பலவீனமான செயல்பாடு புதிய தலைமையின் அவசியத்தை உணர்த்தியுள்ளது. புதிய தலைவர் தேர்வு 2024 மக்களவைத் தேர்தல்களில் கட்சியின் செயல்திறன், அதன் வியூகங்கள் மற்றும் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு ஒரு வலுவான தலைமை தேவைப்படுவதால் முக்கியமானதாக கருதப்படுகிறது. புதிய தலைவர் கட்சியின் அடிமட்ட அளவிலான செயல்பாடுகளை உற்சாகப்படுத்துவார் என்றும் 2026 சட்டப்பேரவை தேர்தல்களில் வெற்றிகளை ஈட்டுவதற்கு உதவுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது கட்சியின் மிஷன் சவு திட்டத்திற்கு ஒரு உந்துதலை அளிக்கும் என்றும் கருதப்படுகிறது. பிஜேபி இன் இந்த தலைமை மாற்றம் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு எதிர்வினைகளையும் ஊகங்களையும் கிளப்பியுள்ளது. தற்போதைய தலைமை கட்சியின் எதிர்கால வெற்றிகளுக்கு ஒரு புதிய மற்றும் ஆற்றல் மிக்க தலைமையை உருவாக்குவதில் உறுதியாக உள்ளது. நிதின் நபீனின் நியமனம் அனுபவமும் அமைப்பு ரீதியான பலமும் கொண்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான கட்சியின் விருப்பத்தை பிரதிபலிக்கிறது.
இது கட்சியின் இளைஞர் அணிக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகிறது. கடின உழைப்பு மற்றும் விசுவாசம் அங்கீகரிக்கப்படும். 2024 மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு மோடி ஷா தலைமையின் கட்டுப்பாடு அசையாமல் உள்ளது என்பதை இந்த நியமனம் எடுத்துக்காட்டுகிறது. கட்சியின் அடுத்த தலைவர் பிரதம மந்திரி மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் ஷா ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் கட்சிக்குள் ஒரு தலைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய மற்றும் மாறும் தலைமையை முன்னிறுத்துகிறது. இந்த நடவடிக்கை 2029 பொதுத் தேர்தலுக்கான கட்சியின் அமைப்பு மற்றும் தேர்தல் வியூகத்தை வடிவமைப்பதில் முக்கியமானது. மேலும் விவரங்கள் விரைவில் வரும்.